முதல் ஆழ்வார்கள் மூவர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். இவர்களை பற்றி சென்ற வீடியோவிலே சுருக்கமாக பார்த்தோம். இவர்கள் இயற்றியது 3 அந்தாதிகள். பொய்கையாழ்வார் இயற்றியது முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இயற்றியது 2வது திருவந்தாதி மற்றும் பேயாழ்வார் புனைந்தது 3ஆம் திருவந்தாதி. இதையும் ஏற்கனவே பார்த்தோம். பொய்கையாழ்வார் பாடிய முதல் திருவந்தாதியிலே முதல் பாசுரம்: வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை, இடராழி நீங்குகவே என்று பகவானுக்கு தன்னுடைய சொல் மாலையை, பிரபந்தங்களை, பாசுரங்களை சமர்ப்பிக்கின்றேன் என்கின்ற பொருளிலே அவர் இவ்வாறு பாடியிருக்கின்றார். வையம் தகழியா, வையம் இந்த வையகம், இந்த உலகம். தகழியா, தகழி என்றால் அகல். அகலிலே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுகின்றோமே, விளக்கு ஏற்றுகின்றோமே, அந்த அகல், அதற்கு தகழி என்று பெயர். வையம் தகழியா, இந்த உலகத்தையே அகலாக வைக்கின்றேன், அகலாக எடுத்துக்கொள்கின்றேன். ஒரு தீபம் எரிவதற்கு அந்த அகலிலே எண்ணெய் அல்லது நெய் வேண்டுமே, அந்த நெய் எது என்றால் கடல். வார்கடலே நெய்யாக, இந்த பூமியை சுற்றி இருக்கின்ற கடலையே நெய்யாக வைத்துக் கொள்கின்றேன். வெய்ய கதிரோன் விளக்காக, விளக்காக, விளக்கு ஆகுவது எது என்றால் வெய்ய கதிரோன், வெப்பம் தருகின்ற கிரணங்களை உடைய சூரியன், அவரையே, சூரிய பகவானையே விளக்காக வைக்கின்றேன். செய்ய சிவந்த ஒளியை உடைய சுடராழியான், சுடர் ஆழியான், சுடர் ஆழி, ஒளி மிகுந்து இருக்கின்ற திருச்சக்கரம், பகவான் தன்னுடைய கையில் ஏந்தி இருக்கின்ற சக்கரம், சுதர்சனர், சுடர் ஆழியான். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாரை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணர், ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்த சுடர் ஆழியான் அடிக்கே, அந்த நாராயணனுடைய மகாவிஷ்ணுவினுடைய திருவடிகளுக்கே சமர்ப்பணம் என்று, சமர்ப்பணம் செய்யும் விதமாக அல்லது அவரை கொண்டாடும் விதமாக சூட்டினேன், அளித்தேன். எதை அளித்தேன் என்றால் சொல் மாலை, சொற்களால் ஆன மாலை, அதாவது பாசுரங்கள். பகவானுக்கு அப்படி சொல் மாலை சூட்டி அவர் வேண்டிக்கொள்வது, விரும்புவது என்ன? இடராழி நீங்குகவே என்று. இடராழி, இடர் ஆழி, இடர் துன்பங்கள், துயரங்கள். அப்படிப்பட்ட ஆழி, பெரும் சமுத்திரம், துன்பக் கடல், துன்பத்திலேயே பெரும் துன்பம், துன்பக் கடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற துன்பம் எதுவென்றால் இந்த சம்சார துக்கம், சம்சார பயம். மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும், பிறப்பதும் இருப்பதும், பலவிதமான இன்ப துன்பங்களை அனுபவிப்பதுமான இந்த சம்சார சக்கரம், பிறவி சக்கரம். அப்படிப்பட்ட இடராழி, துன்பக் கடல் நீங்குகவே என்று, போக வேண்டும் என்று. அதாவது எல்லா துன்பங்களும், துன்பங்களுக்கு காரணமாகிய இந்த சம்சாரம் என்கின்ற பெரும் கடலும் என்னை விட்டு போக வேண்டும். அதாவது நான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், ஸ்ரீமன் நாராயணனையே சேர வேண்டும் என்று என்பது இதன் பொருள். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவே என்று. எல்லா துன்பங்களும், அவற்றுக்கெல்லாம் மூல அடிப்படை காரணமாகிய இந்த சம்சார பந்தங்களும் என்னை விட்டு நீங்குவதற்காக, நான் முக்தி பெறுவதற்காக, இந்த உலகமே ஓர் அகலாக, உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற கடலே நெய்யாக, சூரியனே விளக்காக, சிவந்த சுடர் கொண்ட திருவாழி சக்கரத்தை ஏந்தி இருக்கின்ற பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளுக்கு என்னுடைய சொல் மாலையை, பாசுரங்களை சூட்டினேன் என்பது இதன் பொருள். பகவானுக்கும் சிறந்த பக்த கவியாகிய பொய்கை ஆழ்வாருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.